அதாவது இமாம் ஃபுதைல் இப்னு ஐயால் அவர்களும் இமாம் சுஃபியான் தௌரி அவர்களும் ஒரு இடத்திலே அமர்கிறார்கள். அந்த இஹ்லா நான் மறுமை நாளுடைய நிலையை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய எனது நோக்கம். என்றாலும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னுரையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இவைகளை பதிவு செய்கிறேன். ஃபுதைல் இப்னு ஐயால் அவர்களும் சுஃபியான் தௌரி அவர்களும் அமர்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் மிகப்பெரிய, அதாவது ஒருவர் மார்க்க பற்றிலே பிரபல்யமானவர், இன்னொருவர் மார்க்க பற்றோடு சேர்த்து அறிவிலே பிரபல்யமானவர். இரண்டு பேரும் உட்கார்றாங்க. இரண்டு பேரும் மிக முன்மாதிரி மிக்க அறிஞர்கள். அவர்கள் இருவரும் தக்வாவை பற்றி, இறையச்சத்தை பற்றி, நாளை மறுமையில் அதற்கு இறைவன் வழங்கக்கூடிய கூலியை பற்றி உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்கிற நேரத்தில் இவரும் பெரிய ஒருவர் என்பதனால உள்ளத்துக்குள்ள எப்படி ஒரு தாக்கம் ஏற்படும்? இவர் பேசுவதை கேட்டு அவர் அழுகிறார், அவர் பேசுவதை கேட்டு இவர் அழுகிறார். அதுக்கு பின்னால் அந்த மஜ்லிஸில் முடிச்சுட்டு எழும்புறாங்க. எழும்பின பின்னால் சுஃபியான் தௌரி சொல்றாரு, நான் இந்த மஜ்லிஸ் ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம உட்கார்ந்த மஜ்லிஸ், ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் அழுதோம், ஒருவருக்கு ஒரு இறைவனை ஞாபகப்படுத்தி கொண்டோம், இந்த ஒரு பெரிய ஒரு நல்ல சிறந்த ஒரு மஜ்லிஸாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அம்மா ஃபுதைல் இப்னு ஐயால் சொன்னார்கள், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கவில்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு மஜ்லிஸாக இருக்குமோடு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு என்ன காரணம் சொன்னார்டா, இப்போ நம்ம ரெண்டு பேர் உட்கார்ந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சிலேயே சிறந்ததை தெரிவு செய்து பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நான் தெரியாத செய்தி, அதாவது முக்கியமான செய்திகளெல்லாம் எடுத்து எனக்கு சொல்லணும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்தலையா? நான் பேச்சிலேயே சிறந்த பேச்சை பேச வேண்டும் உங்களுக்கு நினைக்கலையா? சிறந்த உங்களுக்கு தெரியாத அளவிலான பேச்சுக்களை நான் உங்கள்கிட்ட பேசணும், ஒருவருக்கொருவர் அப்படி தாக்கம் செலுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கவில்லையா? இந்த நினைப்பே இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை சில பொழுது என்ன செஞ்சிருக்கும், இல்லாமலா இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான்றதை பார்க்குறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? அவர்கள் ஒரு பெரும் ஒரு மஜ்லிஸை விட்டு நகர்கிற நேரத்தில் கூட அதனது தூய்மை எப்படி இருக்கும் என்பதில் தான் என்ன செய்தார்கள், கவனம் செலுத்தினார்கள். அதாவது தூய்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதில் தான் கவனம் செலுத்தினார்கள். இதன் காரணமான காலம் செல்ல 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 அந்த மாதிரி கவனம் செலுத்துவது எப்படி எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன மாதிரி பதிவு செய்யப்படுது. அப்படித்தானே? இதெல்லாம் எல்லை மீறிய சிந்தனை, இதெல்லாம் அளவுக்கு மேலே, இது எங்களால் முடியாது, மிக தூரம், இந்த அளவுக்கெல்லாம் சிந்திக்கணுமா என்பது போன்ற அளவுக்கான ஒரு காலத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம், தூரமாகிட்டோம். நாம் என்ன செஞ்சிட்டோம், தூரமாகிவிட்டோம்.